இந்த பர் என்ற வார்த்தை இருக்கிறதே ஒரு அற்புதமான அர்த்தத்தை கொடுக்கும். அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா தனது நல்லடியார்களை விவரிப்பதற்காக பல புகழ் வார்த்தைகளை சொல்கிறான். சில நேரங்களில் முஃமின்கள் என்று சொல்வான், சில நேரங்களிலே முத்தகீன் என்று சொல்வான், சில நேரங்களிலே முஹ்சினீன் என்று சொல்வான், சில நேரங்களிலே முஜாஹிதீன் என்று சொல்வான், சில நேரங்களிலே முஹாஜிரீன் என்று அல்லாஹ் சொல்வான். இப்படி பல பெயர்களை அல்லாஹ் தஆலா தன்னுடைய விசேஷமான நல்லடியார்களுக்கு வைத்திருக்கிறான். அதில் ஒரு பெயர் தான் அப்ரார். அப்ரார் என்ற வார்த்தை எந்த பொருளை கொடுக்கின்றது? தனக்கு விருப்பமானதை விட்டு கொடுத்து விடுவார்கள். யாருக்கு கொடுப்பார்கள்? கொடுத்தவனுக்கு கொடுப்பார்கள், அல்லாஹ்வுக்கு கொடுப்பார்கள். அல்லாஹு அக்பர். அதைவிட பாக்கியம் என்ன இருக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நம்முடைய பிள்ளைகளோடு நாம் கொஞ்சம் மகிழும் போது அந்த பிள்ளைக்கு நாம் ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை கொடுப்போம். கொடுத்துவிட்டு 1, 2, 3 என்று அந்த இனிப்பு பொருளை கொடுத்து விட்டு பிறகு நாம் கேட்போம், அத்தாவுக்கு ஒன்று கொடுக்குறியான்னு சொல்லி. அப்படி அந்த பிள்ளை அதை நமக்கு திரும்ப கொடுத்து விடும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் தெரியுமா? அதை வாங்கி நாம் சாப்பிட்டு விடுவோமா? அது கையால் வாங்கியதற்கு பிறகு திரும்ப அதை பிரித்து அதன் வாயில் தான் நாம் ஊட்டி விடுவோம். சகோதரர்களே, ஒரு சின்ன உதாரணம். ரப்புல் ஆலமீனுக்கு என்ன தேவை இருக்கிறது? கொடுத்தவனே அவன் தானே. யா அய்யுஹன் நாஸ் அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ், மக்களே நீங்கள் எல்லாம் என்னிடம் தேவையாக கூடிய பிச்சைக்காரர்கள், ஏழைகள், ஃபக்கீர்கள். நீங்கள் என்னிடம் தேவையாக கூடியவர்கள். நான் ஒருவன் தான் தேவையே இல்லாதவன். வல்லாஹுல் கனியுல் ஹமீத். எனக்குத்தான் எல்லா புகழும். உங்களை யாராவது புகழ்ந்தால் தான் உங்களுக்கு புகழ். யாரும் என்னை புகழவில்லை என்றாலும் எனக்கு புகழ் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அப்பேற்பட்ட மகத்தானவன் கொடுத்து விட்டு கொஞ்சத்தை கேட்கிறான். எதற்காக? நீ கொடுத்ததை விட சிறந்ததை உனக்கு திருப்பி கொடுப்பதற்காக. அல்லாஹு அக்பர். எப்படி? நீ கொடுத்ததை விட சிறந்ததை உனக்கு கொடுப்பதற்காக. وَمَا أَنْفَقْتُم مِّن شَيْءٍ فَهُوَ يُخْلِفُهُ وَهُوَ خَيْرُ الرَّازِقِينَ. அல்லாஹ்வுடைய வசனத்தை படித்து சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், முஃமின்களே நீங்கள் எதை கொடுத்தாலும் அல்லாஹ் அதற்கு உங்களுக்கு பிரதிபலனை, பகரத்தை கொடுத்தே தீருவான். அல்லாஹு அக்பர். நீ எதை கொடுத்தாலும், அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் எதை செய்தாலும் உனக்கு உடனே கிடைக்கும். மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. ஒன்றை கொடு, 10ஐ வாங்கிக்கொள். ஒன்றை கொடு, 10ஐ வாங்கிக்கொள். இன்னும் உனக்கு ஈமான் இருக்கிறதா? இக்லாஸ் உயர்ந்திருக்கிறதா? மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின் அம்பத்தஸ் சப்அ ஸனாபில் ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா. ஒன்றை கொடு, 700ஐ வாங்கிக்கொள்.